வெரைட்டி சமையல் பை லதாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் மண்பானையில் மட்டன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி மட்டன் 2 kg எடுத்துக்கிட்டேங்க. இந்த 2 kg மட்டனுக்கு 100 கிராம் இஞ்சி பூண்டு மட்டன் மசாலா 1 ஸ்பூன் போட்டு மஞ்சத்தூள் போட்டு சால்ட்டு போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. ஆல்ரெடி குக்கான மட்டன் தான் இது. குக் பண்ணியாச்சுங்க. இப்போ ஃப்ரைக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. 2 ஆனியன் கட் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேங்க. ஆயில் 1/2 கப் எடுத்துருக்கேன். சக்தி கறி மசால் பொடி 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கணுங்க. எனக்கு சக்தி மசாலா ரொம்ப பிடிக்குங்கனால நான் மேக்ஸிமம் இதை தான் யூஸ் பண்ணுவேன். வாங்க இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஆயில், மட்டனுக்கு ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பாயில் பண்ணியிருக்கேங்க. அதனால் தாளிக்கிறதுக்கு தேவையில்லை. நான் இப்படி தான் மட்டன் ஃப்ரை பண்ணுவேன். நல்லா பொரிஞ்சிருச்சுங்க கடுகு. இப்போ ஆனியன் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுட்டு போட்டுக்கலாம், கொத்தமல்லி எல்லாம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாங்க. ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. இப்போ மட்டன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. மண்பானை ஸ்டைலில் நல்லா மணக்க மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மண்பானை ஸ்டைலில் நல்லா காரசாரமான மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.